இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், தூய ஆவியானவர் எங்களை தொடுங்க, எங்களை நிரப்புங்க அப்படின்னு ஜெபிக்க போகிறோம். இந்த தூய ஆவியானவர் வேணுமா? எதுக்கு வேணும்? வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, டிவி இருக்குது, எல்லாம் இருக்குது சாமி. இந்த தூய ஆவியானவர் ஒரு வாரமாக இருந்துட்டு போகட்டுமே. அதுக்கா? தூய ஆவியானவர் எதுக்கு நம்மக்கிட்ட வேணும்னா பொது நன்மைக்காகவே தூய ஆவியானவர் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறார். பொது நன்மை. ஆண்டவரே, என் முட்டி வலி போகணும், இடுப்பு வலி போகணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், இதெல்லாம் நடக்கும். எப்போ நடக்கும்? நீங்கள் தூய ஆவியாரின் செயல்பாட்டை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா, தூய ஆவியானவரோடு நீங்கள் செயல்பட்டு பயணிச்சிங்கன்னா ஆண்டவர் இங்கே உன் வீட்டு பிரச்சனையெல்லாம் கிளியர் பண்ணுவார். இப்போ நம்ம அது செய்கிறதில்ல, அதனால் நம்ம வீட்டு பிரச்சனையை நீங்களே கட்டி அழுவுறீங்க. அதனால் அது ஒன்றும் நகர மாட்டேங்குது, அப்படியே நிற்கிது. உங்கள் வீட்டினுடைய காரியத்தை வெற்றியடைய செய்கிறதுக்கு ஒரு வழிமுறை இதுதான்.